இந்த டாஸ்மாக் சண்முகம் போதையில் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியும். 24 மணி நேரம் போதையில் இருக்கக்கூடிய நபர் தான். அப்போ அதிமுக ஜெயிக்கிறதுக்கே பாமக தேவைன்னா இவர் பாமகலே இருந்திருக்கலாமே, எதுக்கு அதிமுக வந்தார்? ராமதாஸ் இவரை கொலை செய்ய முயற்சி செய்து காருக்கடியில் ஒளிஞ்சு தப்பிச்ச நபர் இவர். வழக்கு எத்தனை வருஷம் நடந்தது? வரலாறு தெரியாதவனுக்கு வேணால் சிவி சண்முகம் சொல்றது தெரியும். இவரை கொலை முயற்சி செய்தார் ராமதாஸ். வன்னியனை கொலை முயற்சி பண்ணார். அப்போ அந்நியன் தான் காப்பாற்றினான். தமிழகத்தில் அதிகமாக ஆட்சி செய்த ரெட்டலை எம்ஜிஆரோடது. அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியாக இருக்காரா இல்லையா, இல்லைனா விலகுனா அவர் கட்சிக்கு நல்லதா? அதிமுகவுக்கு எடப்பாடியை தர வேறு எந்த முகமும் நீங்கள் அது ரிஜிஸ்டர் ஆகணும். பாஜக அடுத்துக்கு திமுக கூட்டணி வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே, அப்படி திமுக அந்த கொள்கையை விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திமுக பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பது பார்ப்பனர்கள் அரசு பாஜக சங்கி உடைய விருப்பம். ஆனால் இவங்களுக்கே வேற வழி இல்லையே சார், திமுகக்கே வேற அடுத்த கட்ட வழி இல்லையே. வழி இல்லைன்னா திமுகவே, ஏன்னா ஏற்கனவே பாஜக திமுக வேறு வழி இல்லை. அதனால் திமுகவை சீக்கிரம் அழிச்சிடலான்னு திமுகவே தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பாஜகவோடு சேருவதும் ஒன்று, இவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்காக திட்டமிடுவதும் ஒன்று. எல்லா குற்றவாளிகளையும் திமுக அதிமுக வட்ட செயலாளர்களுக்கு எல்லா பேரையும் தெரியும். கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன் எல்லா பேரையும் அந்த வட்ட செயலாளருக்கு தெரியும். வட்ட செயலாளர் மாமூல் கொடுக்க அவன் எதுவுமே பண்ண முடியும். ஒரு எப்படி குற்றம் ஒழியும்? அவன் சட்டத்தில் மதிக்கிறதே. பரபரப்பாக போகக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிமுகலேருந்து ஒரு விஜயபாஸ்கரோட சேர்த்து 5 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போது இதை வந்து குதிரை பேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு தொடர்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அந்த கட்சியுடைய இரட்டை இலை சின்னத்தில் ஜெயிச்சுட்டு கொறடா உத்தரவை மீறி படிவம் 17 இரட்டை இலை உறுதிமொழி எடுத்த அந்த தேர்தல் ஆணைய சட்ட விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வாங்க, வழக்கு தொடுக்கத்தான் செய்வாங்க. வழக்கு நிலுவையில் இருக்கிற வரை இடைத்தேர்தல் நடக்காது. வழக்கு எப்போ முடியுதோ அப்போ தான் தேர்தல் நடத்தணும். அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அதனால் இவர்களும் முயற்சிக்கிறார்கள், அவர்களும் முயற்சிக்கிறார்கள். எப்படியாவது 10 சீட்டு வேணும் தாவேக்காவுக்கு. அதிமுக என்ன நினைக்குது? 10 சீட்டு 5 ஆண்டு காலம் இடைத்தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு அதிமுக நினைக்குது. யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை, யார் சட்டத்தை மீறப் போகிறார்கள், இந்த ஆட்சியை யார் காப்பாற்ற போகிறார்கள், திரும்ப சொல்லிட்டார். எப்போ வேணுமோ ஆட்சியை கவு பண்ணிட்டார். அதனால வேண்டி தான் இந்த மாதிரி அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர் வேற என்ன செய்கிறது? பட் இருந்தாலுமே வந்து இப்போ இது குதிரை பேரம் இல்லை, இது அவங்களா மனதார வரதா தான் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசியலில் குதிரை பேரம் நடக்காமல் எதுவும் நகருவதே இல்லை. எதுவும் நகருவதே இல்லை. எல்லாமே லாபத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலே நகர்கிறது. அதில் குதிரை பேரம், ஆணை பேரம், எல்லா பேரமும் நடக்கும். அதிமுகவோட முக்கிய புள்ளிகள்லாம் இப்படி வரும்போது அடுத்த கட்ட அதிமுக எப்படி இருக்குது சார்? எழுந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, தாவேக்காவுக்கு நேரடியான போட்டி அதிமுக தான். திமுக இல்லையா சார்? திமுக 15% வாக்குக்கு போயிடுச்சு. நிச்சயமாக நீங்கள் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். திமுக ஒரு 15 கட்சி கூட்டணி 25% ஓட்டு வாங்குச்சு. 15 கட்சியில் 14 கட்சி போயிடுச்சு. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸு, விசிகா, முஸ்லீம் லீக்கு, வைகோ எல்லாம் போயிட்டாங்க. முஸ்லீம் வெளியேறிட்டாங்க, கிறிஸ்தவர் வெளியேறிட்டாங்க, தலித்துகள் வெளியேறிட்டாங்க. அப்போ யார் இருப்பாங்க? திமுகவுடைய வாக்கு வங்கி 10 முதல் 15% அதுதான் பங்கு இருக்குது. இத்தனை கூட்டணி சேர்ந்து 25% தான் வாங்குச்சு இல்லையா? அப்போது எல்லாம் வெளியேறின பிறகு 10 தான் மிச்சம் இருக்குது. 10 வச்சு ஆட்சி பிடிக்க முடியுமா? ஆனால் அதிமுக அத்தனையும் வெளியேறிய பிறகு 23% வாக்குகளை அதிமுக தனித்து வச்சுது. பாஜக ஓட்டு போடலை, பாமக ஓட்டு போடலை, எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. பாமக கூட்டணியால் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு 47 சீட்டுகள் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சண்முகம் சொல்லியிருக்கார். டாஸ்மார்க் சண்முகம். ஆமாம், அவர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பாமக இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்கலை. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு பாமக தான் காரணம். எடப்பாடி ஜெயிச்சது இப்போ இருக்கக்கூடிய ரிப்போர்ட் படிப்பே வந்து அந்த பகுதியில் மட்டும்தானே சார் வெற்றி வாய்ப்பு வந்திருக்கு. அந்த 10.5% இடஒதுக்கீடு அங்கே வேலை செஞ்சுருக்கா சார்? இடஒதுக்கீடு 10.5% கிடைக்கவே இல்லையே. இல்லை, அது மாதிரி அதுக்கான முயற்சியை வந்து எடப்பாடி கூட்டணிங்கிறது உண்மையிலே அந்த பகுதிகளில் மட்டும்தானே சார் வெற்றி அவங்களுக்கு இருக்குது சார். அதாவது பாமக விஜயகாந்த் காலத்திலேயே பாமக அழிஞ்சு போச்சு.
ரிஷிவந்தியா விருதாச்சலம் வன்னியர் பெல்ட்டை தான் தெலுங்கு நாயுடு விஜயகாந்த் ஜெயிச்சார். இந்த டாஸ்மார் சண்முகம் போதையில் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியல. 24 மணி நேரம் போதையில் இருக்கக்கூடிய நபர் தான். அப்போ அதிமுக ஜெயிக்கிறதுக்கே பாமக தேவைன்னா இவர் பாமகலே இருந்திருக்கலாமே, எதுக்கு அதிமுக வந்தார்? ராமதாஸ் இவரை கொலை செய்ய முயற்சி செய்து காருக்கடியில் ஒளிஞ்சு தப்பிச்ச நபர் இவர். வழக்கு எத்தனை வருஷம் நடந்தது வரலாறு தெரியாதவனுக்கு வேணால் சிவி சண்முகம் சொல்கிறது தெரியும். இவரை கொலை முயற்சி செய்தார் ராமதாஸ். வன்னியனை கொலை முயற்சி பண்ணார். அப்போ அந்நியன் தான் காப்பாற்றினான். அந்நியன் படத்தில் ஒரு அந்நியன். அப்போ இது போன்ற நபர்களெல்லாம் தெருவில் கிடந்த நபரெல்லாம் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டான் அதிமுகவை. போகிற போது ஏதாவது கொளுத்தி போட்டு போகிறதா தவிர அரசியலும் தெரியாது, மண்ணும் தெரியாது. ஏதோ எம்ஜிஆருடைய இரட்டை இலையால் இவர்களெல்லாம் அமைச்சர்களாகி அழகு பார்த்தார்கள் மக்கள். எம்ஜிஆர் இரட்டை இலை இல்லைன்னா சண்முகம் ஏரிக்கரையில் தூர்வாரிட்டு இருக்கணும், கூலி வேலைக்கு போயிருக்கணும். அவங்க அண்ணன் சாதாரண ஒரு பொல்யூஷன் போர்டில் ஒரு ஸ்டாஃப். உங்கள்கிட்ட எப்படியா இப்போ 20,000 30,000 கோடி வந்தது, குவாரி வந்தது, எல்லாம் எம்ஜிஆர் இரட்டை இலை செஞ்ச அற்புதங்கள் தான். இப்போ விஜய் செய்திருக்கிற அற்புதங்களைப் போல அலிபாபாவும் 40 திருடர்களைப் போல இவர்களெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியை வைத்து கோடிகளை சுருட்டிய அலிபாபாக்கள். தமிழகத்தில் அதிகமாக ஆட்சி செய்த ரெட்டலை எம்ஜிஆரோடது. அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியாக இருக்காரா இல்லையா, இல்லைனா விலகுனா அவர் கட்சிக்கு நல்லதா எப்படி? இல்லை, அவரை விட்டால் வேறு ஆளே இல்லை. அந்த ரெட்டையிலையை காப்பாற்றியதே எடப்பாடி பழனிசாமி. மக்கள் எடப்பாடியை அதிமுகவின் இரட்டையிலையோடு பொருத்தி பார்க்கலாம். இந்த தேர்தல் எடப்பாடி நம்பி தான் 23% ஓட்டு போட்டிருக்கோம். இந்த தேர்தலில் எடப்பாடி தான் அதிமுகவை காப்பாற்றி இருக்கிறார். அதிமுகவுக்கு எடப்பாடியை தர வேறு எந்த முகமும் நீங்கள் ரிஜிஸ்டரே ஆகலை. அதிமுக தொண்டனுக்கு ஒரே முகம் பொதுச் செயலாளர், முதலமைச்சர். பட் ஆக்சுவலாக இது அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியது. ஆனால் இப்போ எதிர்கட்சி கட்டளில் கூட இல்லை. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக கூட வந்திருக்கலாமே சார். அப்படி ஒரு அது என்ன காரணம்னா 5 ஆண்டு காலம் அதிமுக எதிர்கட்சி வேலையை செய்யலை. இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த், விஜயபாஸ்கரை போன்ற இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் பாஜக பக்கம் போக எடப்பாடியை, பாஜக பக்கம் போகலைன்னா அதிமுகவே உடைப்போம், எட்டப்பன் வேலையை பார்த்தவர்கள் தான் இந்த குட்டப்பர்கள். அப்போ எடப்பாடிங்கிற வழி பாஜக பக்கம் போகாமல் இருந்திருந்தால் 2வது இடத்துக்கு அதிமுக வந்துடும். முஸ்லீம் ஓட்டு போட்டிருப்பாங்க, கிறிஸ்டின் ஓட்டு போட்டிருப்பாங்க, தலித்து போட்டிருப்பாங்க. எடப்பாடி செய்த தவிர 5 ஆண்டு காலம் திமுகவை எதிர்க்கவே இல்லை. திமுகவை சொந்த கட்சியை காப்பாற்றுவதற்கே நேரம் சரியாக இருந்தது. பாஜகவுடைய மிரட்டலுக்கு உருட்டலுக்கு எதிர்கொள்வதே நேரம் சரியாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுவார் எடப்பாடி? அதுக்கு காரணமே இந்த துரோகிகள் தான். வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த், விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், இவர்கள் தான். சரி சார், அந்த பாஜக இடத்துக்கு திமுக கூட்டணி வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே, அப்படி திமுக அந்த கொள்கையை விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது அது பார்ப்பனர்களுடைய விருப்பம். கோலாகல சீனிவாசர்கள், பாண்டேக்கள், சங்கர்கள், சர்மாக்கள் அவர்களுடைய விருப்பம். பாஜகவும் திமுகவும் சேர்ந்தால் திமுக சுத்தமாக அழிஞ்சு போயிடும். நல்ல திட்டம், நல்ல திட்டம். முஸ்லீம்கள்லாம் கிளம்பிடுவாங்க. எங்கேருந்து? கொஞ்சம் கிளம்பிட்டாங்க சார். ஏற்கனவே தாவேகா நோக்கி கிளம்பிட்டாங்க. அவன் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. யாருடைய திட்டம்? கோலாகல சீனிவாசன், கும்மி அடிக்கிற சீனிவாசன், பார்ப்பன பாண்டே, சர்மா, சாஸ்திரி, ஐயர், ஐயங்கார், எல்லாருடைய விருப்பம் என்ன? திமுக எவ்வளோ சீக்கிரம் ஒழிக்கணும். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திமுக பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பது பார்ப்பனர்கள், RSS, பாஜக சங்கி உடைய விருப்பம். ஆனால் இவங்களுக்கே வேற வழி இல்லையே சார். திமுகக்கே வேற அடுத்த கட்ட வழி இல்லையே. வழி இல்லைன்னா திமுகவே, ஏன்னா ஏற்கனவே பாஜக, அதான் திமுக வேறு வழி இல்லை. அதனால் திமுகவை சீக்கிரம் அழிச்சிடலான்னு திமுகவே தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பாஜகவோடு சேருவதும் ஒன்று, இவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்காக திட்டமிடுவதும் ஒன்று. அடுத்து சார், இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனையாக தமிழகத்தில் போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சி காலத்துலேயுமே பாலியல் கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகமாக இருந்தது. இப்போ அது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு 75 ஆண்டு கால நிகழ்வு சார். எந்த காவல்துறை அதிகாரிக்கு அதிகாரமே இல்லை. அத்தனை பேரும் ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள்.
நீங்கள் திராவிட இயக்கத்தில் ஒரு குற்றவாளியை காவல்துறை விசாரிக்க போனால் 5 கட்சிகள் அங்கே உட்காந்துருப்போம். திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்டுகளை தவிர அவ்வளோ பேர் உட்காந்துருப்பான். ஆளுக்கு 1000 கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பேர் உட்காந்துருப்பான் போலீஸ் ஸ்டேஷனில். அப்படி எப்படி பாலியல் குற்றம் ஒழியும்? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவன் குற்றவாளிக்கு ஆதரவு வரானோ அவனை முதல்ல ரிமாண்ட் பண்ணணும். எவனும் வரமாட்டான். அப்படி நடக்குமா? அதிசயமாக நடக்குமா? நடக்கவே நடக்காது. எல்லா குற்றவாளிகளையும் திமுக, அண்ணா திமுக வட்ட செயலாளர்களுக்கு எல்லா பயிலையும் தெரியும். கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன், எல்லா பயிலையும் அந்த வட்ட செயலாளருக்கு தெரியும். வட்ட செயலாளருக்கு மாமூல் கொடுக்காம எதுவுமே பண்ண முடியாது. திமுக வட்ட செயலர், அண்ணா திமுக வட்ட செயலர் மாமூல் கொடுக்காம எதையுமே பண்ண முடியாது. ஒரு எப்படி குற்றம் ஒழியும்? அவன் சட்டத்தில் மதிக்கிறதே இல்லை, ஜனநாயகத்தை மதிப்பதே இல்லை. நீதிமன்றத்தை சட்டத்தின் மீது பயம் வரணும்னா என்ன பண்ணணும் சார்? என்ன பண்ணணும்னா, நீங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும். என்ன கேட்டால் இந்த காவல்துறையை மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்துக்கு தள்ளிவிட்டாலே எல்லா பேரும் பயந்துடும். இந்திரா காந்தி காலத்தில் பற்றி ஒரு முயற்சி பண்ணாங்க. மாநில அரசு உரிமை போயிடும், மாநில அரசு மாமா வேலை பார்க்கணும்ல போலீஸுக்கு. ஜாபர் சேன் ஐஜி இருந்தார். அவர் தான் கருணாநிதி ஜெயிக்க வைப்பதற்கு எல்லா மாமா வேலையும் பார்ப்பார். அவர் தான் அந்த நாட்டுக்கு தேவை. அப்புறம் எப்படிங்க குற்றம் ஒழியும்? மத்திய அரசுக்கு கொடுத்தாலும் உண்மை தானே சார், மாநிலத்தோட உரிமை குறையும் இல்லை? மாநில உரிமை குறையும் என்பதை விட கொலை கொள்ளை குறையும். மத்திய அரசும் அவ்வளவு வலுவாக இருக்கா சார்? மத்திய அரசு எல்லாம் இல்லை, அதிகாரிக்கு இந்த வட்டச்செயலர் வண்டு முருகன் மிரட்ட மாட்டான். சிஆர்பி மிரட்ட முடியுமா? இராணுவத்தை மிரட்ட முடியுமா? அதே மாதிரி காவல்துறைக்கு இராணுவ படை மத்திய ஒன்றும் இல்லை, இராணுவ படையில் இதை ஆக்க வேண்டியது இல்லை. இவர்களை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கணும்? மத்திய அரசு. அவ்வளோதான். எல்லா குற்றமும் ஒழிஞ்சிடும். எல்லா குற்றமும் ஒழிஞ்சிடும். ஒரு வாரத்தில் ஒழிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர் நேராக எங்கே யார் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார்? மத்திய அரசு கட்டுப்பாடு. யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற பாண்டிச்சேரியில் அதே போல் இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் இந்த கொலை குற்றத்தை காப்பாற்ற முடியும். மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இந்த நீட் எக்ஸாம் கொடுத்ததுக்கே இவ்வளோ போராட்டங்கள் வெடிக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தா தமிழகத்தில் போராட்டங்கள் தானே சார் அதிகமாக இருக்கும்? ஒரு போராட்டம் நடக்காத இந்தியாவில் எங்கே போராட்டம் நடக்குது? எங்கே போராட்டம்? ஒருத்தனை சொல்லுங்கள். எவனுக்கா சொரணம் உள்ள ஒரு ஆளை காமிங்க, சூடு உப்பு பொடி சாப்பிட ஒருத்தனை காமிங்க. அப்படிலாம் ஏதோ கற்பனையை பேசுகிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எது நடந்தாலும் இங்கே சைத்து கொள்வான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இவன் பூரா இந்து மதமாக இருக்கான். எந்த போராட்டம் பண்ண மாட்டான். எது போராடுவதே தப்பு. கடமைக்கு வேலை செய்ய சம்பளம் கேட்காத, இதுதான் இந்து மதம். பாஜக சட்டம் அதுதான். அதனால் எந்த காலத்தில் எவனும் போராடவே மாட்டான். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கு. திராவிட கட்சிகள்லாம் இப்போ போராடினாங்களா சார்? திராவிட கட்சி கூட திராவிட கட்சி எந்த காலத்துலேயும் போராடினா சொல்லுங்கள். அவனே ஆளை கூட்டிகிட்டு வருவான், குவார்டர் பிரியாணி கொடுத்து அவனே கொடி கட்டுவான், அவனே சேர் போடுவான், அவனே பேசுவான். முடிஞ்சோடனே அவனே எல்லாம் அவுத்துட்டு அவனே போயிடுவான். மக்கள் என்றைக்கு வந்தான்? திராவிட கட்சி கூட்டத்துக்கு மக்கள் என்னைக்கா வந்தானா? துண்டை விரித்து தெருவில் உட்காந்து பார்த்த காலம்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ குவார்டர் பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு போய் சேரை போட்டு அவனே கொடியை கட்டி அவனே மீட்டிங் போட்டு வர்ற தலைவனும் குவார்டர் பிரியாணியில் வருவான், பேசிட்டு இந்த கும்பலோடு போயிடுவான். மக்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்கும் தொடர்பே இல்லை. ஒரு மக்கள் நின்று பேசுகிறதாக ஒரு கூட்டத்தை காமிங்க. திமுக அண்ணா திமுக கூட்டத்தில் ஜெயலலிதா வந்தாலும் வரமாட்டான், ஸ்டாலின் வந்தாலும் வரமாட்டான். எல்லாம் திருட்டு கும்பலும் தெரியுது மக்களுக்கு. அதனால் மக்கள் இந்த பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் வந்ததெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு 45 வருஷம் ஆச்சு. வாய்ப்பே இல்லை. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வேண்டி இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் நேரில் போயிருந்தார். நேரில் போய் அங்கே பிரதமரை பார்த்து நேர்லேயே கேட்டிருக்கிறாரு, இந்த நீட் எக்ஸாமுக்கான இது வேணும், மொழி சார்ந்து சில கோரிக்கைகளை வச்சுருக்கிறாரு. இவர் நேரடியாக போய் கேட்டிருக்கிறாரு. இதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் போக மாட்டார். அந்த கூட்டத்தை ஒரு தடவை தான் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வீடியோ மூலமாக ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த 2 முதல்வர் பண்பில் எது சிறந்ததாக இருக்குது? இல்லைங்க, அதாவது முதல் தடவை விஜய் போயிருக்கார், அவ்வளோதான். விஜய் அவரும் முதலமைச்சர் ஆன புதுசில் அவரும் 100 ரூபா போயிருக்கார். யார்? அவர் போனதெல்லாம் நிறைய ஊழல் பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் இழந்து ஓடி இருக்கிறாங்க. இல்லை, அதாவது இப்போ தான் இவர் முதலமைச்சர் இருக்கார். அவர் 21 முதலமைச்சர் ஆனார். அவரும் இவரை போல பல முறை போயிருக்கார். இப்போது அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு எந்த காலத்தில் நீட்ட விலக்கே கொடுக்காது. இது எல்லாத்துக்கும் தெரியும். விஜய்க்கு எழுதி கொடுத்தவருக்கு தெரியல. விஜய்க்கு
எழுதி கொடுத்தது தெரியல. இனிமேல் இராணுவத்தை விலக்கிக் கொள்ளுங்கள்னு ஒரு கோரிக்கையோடு போனால் சரி விளைக்கிறேன்னு வாங்கி வச்சுட்டு கிழிச்சு வச்சுட்டு போவோம், அவ்வளோதான். இந்தியா பூரா நீட்டு வந்துருச்சு. 5 வருஷம் நீட்டது பரீட்சை எழுதி தான் எல்லாம் டாக்டராக போயிட்டுருக்காங்க. இப்போ நீட்டை விளக்குன்னு எழுதி கொடுத்தா இது எழுதி கொடுத்தவர்களுக்கு அறிவு இல்லை, அவ்வளோதான். இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இது மக்களின் கோரிக்கையா இல்லை அரசியல் அரசியல் தலைவருடைய கோரிக்கை தான். மக்கள்லாம் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கான். ஏன் அரசியல் தலைவர்கள் மட்டும் துடிக்கிறாங்க நீட் எக்ஸாமுக்கு? ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு துடிக்குது. மக்களை வாக்கு வங்கிக்காக ஏமாற்ற. ஆமாம், வேற இது தமிழக அரசு கண்ட்ரோலில் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் படிப்பே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி மருத்துவ படிப்பை இங்கே கொண்டு வந்து கல்லூரிகள் நிறைய கட்டி கொள்ளையடிக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கமா? இல்லை, இங்கே எல்லாருக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஜெகத்தரசருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, உடையாருக்கு இருக்குது, ஏசி சண்முகம், எல்லாம் அரசியல்வாதி தானே. இன்னும் அதிக எண்ணிக்கைகளை அதுக்கு தான் வேற அதுக்கு தான் ஜெகத்தரசே திமுகவுடைய வலதுகை. அவருக்கு பாலாஜி மெடிக்கல் பல போலி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதெல்லாம் பிரேமலதாக்கு இருக்குது. 2 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. பிரேமலதாக்கு இருக்குது. திமுகவில் அதிகாரியாக இருக்கிற ககன் சிங் பேடிக்கு 5000 கோடி திருடி பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதிகாரியை திருடி 5000 கோடி மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கான். எப்படி நல்ல ஆட்சி பாருங்க. அதிகாரியே 5000 கோடி மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கான்னா அமைச்சர்களும் ஆளுங்கட்சி தலைவர்களும் எத்தனை மெடிக்கல் காலேஜ் வச்சுருப்போம்? அடுத்தடுத்த விவாதங்களை சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.